நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு தெரிஞ்ச பிறகு அண்ணி ஏன் உன்னை விட்டு போகாம இருக்காங்க? ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கே. அண்ணியை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இது நம்ம குடும்பத்தோட மரியாதைக்காக. உண்மை தெரிய வரும்போது அவளுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அவ தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணா. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னா அம்மா எங்க 2 பேருக்கும் விவாகரத்து பண்ண கூட முயற்சி பண்ணாங்க. ஆனா வித்யாவுக்கு இந்த முடிவுல விருப்பம் இல்ல. அதனால சூழ்நிலையோட அவ ஒத்து போயிட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சீனு வித்யாவை காதலிக்கிறான். அப்பதான் நான் சீனு வித்யாவோட லைஃப்ல வரதுனால அவ வாழ்க்கையில இழந்த சந்தோஷங்கள் அவளுக்கு திரும்ப கிடைக்கும் நினைச்சேன். அதனாலதான் சீனுவா கூட சேர்த்து வைக்க முடிவு பண்ண. நீங்க 2 பேரும் முடிவு பண்ண போதுமா? அண்ணியோட விருப்பத்தை பத்தி ஒரு முறை யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு அவனை விட்டு ஓடுற ஒரு சாதாரண பொண்ணு நினைச்சியா நீ அண்ணிய? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ தான் அவங்க உலகமே. அவங்க ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு. கட்டின புருஷன் உயிரோடு இருக்கும் போது இன்னொரு ஆம்பளை நினைச்சு பார்க்கறது கூட தப்பு நினைக்கிற ஒரு பொண்ணு அவங்க. அவங்க பொறுமை கோயிலடிதான் கும்பிடணும். எத்தனை மாசம்? 1 வருஷம். நாளைக்கோட எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷமா? 1 வருஷம் வரைக்கும் உங்க 2 பேரோட உறவை அவங்க காப்பாத்திட்டு இருந்திருக்காங்க. அட அன்பை விட்டுதல்ல. அன்பு அடையறதுக்கான நம்பிக்கையே இங்க இல்லையே. உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தும் உன்னை விரும்புறாங்க பாரு. அதுதான் உன் மேல இருக்கிற அக்கறை. ஆனா நீ அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. நீயும் அம்மா உம்மை சேர்ந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க. இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆதி, உனக்கு என்ன தெரியும்? நீங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு தண்டனைய இன்னைக்கு அண்ணியும் அவங்க குடும்பமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரால? உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். என் காதால நானே கேட்டிருக்கேன். உன் பொண்ணுக்கு ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலன்னு உன் மாமியார் கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா? அவங்க நிலைமை அப்ப நான் பார்த்திருக்கேன். அவங்க கண்ணில் ஏற்படுற வலியை நான் பார்த்திருக்கேன். ஊர்க்காரங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, பின்னாடி என்ன பேசுவாங்கன்ற, உன் பொண்ணு ஒரு மாலடின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நீ பெரிய துரோகம் பண்ணிட்ட. அவங்களை ஏமாத்தி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தெரியுமா? எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு ப்ளீஸ். இங்க இருந்து போயிடு. போயிடுன்னு சொன்னேன். அண்ணன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட்டுரு. இங்க இருந்து போயிடு. ஆதித்யா, நான் எவ்வளவு நேரமா உன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் எடுக்க மாட்டேங்கிற? நீ எங்க இருக்க? என்னாச்சு? ப்ளீஸ் ஆதித்யா, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. நான் உன்கிட்ட பேசணும் உடனே. இல்ல பிரியா, நான் இப்போ வீட்டுக்கு வர மூட்ல இல்ல. ஆதித்யா, உனக்கு என்னாச்சு? நீ நல்லா இருக்கல? நான் இப்போ ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ற பிரியா. கூட நீ இருந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இப்பவே கிளம்பி ப்ளீஸ் உடனே இங்க வந்துற. நான் வந்துடுறேன். நீ எங்க இருக்க? நான் வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன்.
நடந்தது நடந்து போச்சு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய தேவயானியா மாறணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி மாறணும். அப்புறம் இன்னைக்கு எந்த அளவுக்கு அவரை நான் தூரமா விலக்கி வச்சிருக்கணும், அதை விடவும் அதிகமா நெருக்கமாக்கிக்கணும். அவருக்கு என் மேல நம்பிக்கை வர வைக்கணும். எங்களுக்குள்ள எல்லாம் பழைய மாதிரி மாறணும். மம்மி 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 நான் ஆதித்யாவை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். போயம்மா. மம்மி நீங்க? எனக்கு என்னம்மா, நான் ரொம்ப நல்லாதான் இருக்கேன். எது சரியில்லாம இருந்ததோ இன்னைக்கு நான் அதெல்லாம் சரி பண்ணிடுவேன். இருந்தாலும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. பாய் மம்மி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முடிஞ்சதா உங்க வேலை? உத்ரா, நீ இன்னும் போல? உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு தானே வரப்போறேன். அவசியம் இருக்கு. எந்த விஷயத்தை எங்க பேச முடியுமோ அத வீட்ல பேச முடியாதுல்ல? இங்க இப்போ ஏய், என்ன பண்ற? யாராவது வந்துட போறாங்க. அதனாலதான் கதவை போடுறேன். அப்புறம் யாருக்கு தைரியம் இருக்கு டிஐஜி பிரேமானந்தோட ரூம்க்கு வரதுக்கு, அவரை டிஸ்டர்ப் பண்றதுக்கு? இப்ப நீங்க நிம்மதியா உட்காருங்க. என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க பாவம் முயற்சி பண்றான். இவ விரிச்ச வலையில இவளே மாட்டிக்க போறான். என்ன மாதிரி ஒரு நல்ல வேட்டைக்காரனுக்கு இதெல்லாம் சாதகம் தானே. அராஜகம் தேவையில்லை, அஹிம்சையிலேயே சாதிக்கும்.
உன்னால எவ்வளவு இறுக்கமா பிடிக்க முடியுமோ அவ்வளவு இறுக்கமா என்ன பிடிச்சுக்க புரியும். வாழ்க்கையில என்ன என்னைக்கும் தனியா விட்டுறாது. அழாத, போதும். கௌதம் எங்க போயிட்டாரு? ஒருவேளை கௌதம், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? காலையில இருந்து எங்க போனீங்கன்னே தெரியல. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. கௌதம், நல்லா தானே இருக்கீங்க? ஆதிக்கு என்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு வித்யா. கௌதம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்னைக்கும் உன்னை இந்த மாதிரி பார்த்ததில்ல. என்னாச்சு? எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட பேசிட்டேன் பிரியா. தெளிவா எல்லாத்தையும் பேசிட்டேன். அவர்தான் சீனுவ. சின்னவா? என்ன? அவரை ஏன் அப்படி பண்ணாரு? ஏன் இன்னொருத்தரோட வாழ்க்கைக்காக அவர் எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு? ஏன்? நான் சொல்றதா உண்மை. அண்ணனோட மனசுல எல்லா பொண்ணுங்க மேலயும் ஆசை வராது. நான் ஒரு கே. நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. எங்க 2 பேருக்குள்ள பெரிய வாக்குவாதம் ஆயிடுச்சு பிரியா. அண்ணனை கண்ட மாதிரி பேசிட்டேன். வாழ்க்கையிலே அண்ணனை முதல் முறையா நான் இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டேன். இந்த அண்ணன் தம்பி உறவுக்குள்ள இப்படி ஒரு விரிசல் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அப்படி என்னதான் நடந்துச்சு? என்ன விஷயம் ஆதித்யா? எனக்கு சொல்லு. இங்க பாரு பிரியா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த விஷயத்தை மறைச்சது இல்லை. இனிமேல எதையும் மறைக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு மட்டும் என்ன எதுவும் கேட்காதுடா. சரி, நம்ம இப்ப இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், சரியா? போதுமா? நீ பாழாத ஆதித்யா. அப்போ டைவர்ஸ் பேப்பர்ஸ் உன் கைக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போற? சொல்லுமா, வாயை திறந்து பேசு. எனக்கும் கொஞ்சம் சொல்லு தேவயானி.
இனிமே இந்த டைவர்ஸை பத்தி என்ன பேசணும்னாலும் என்னோட லாயர் பேசுறேன். எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த விவாகரத்து நடக்கணும். என்ன சொல்ற? எல்லாத்தையும் புரிஞ்சுதான் சொல்றியா? இல்ல டைவர்ஸ் பேப்பர்ஸ் பார்த்ததும் பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? புரிஞ்சுதானே பேசுற? நல்லா புரியுது. இப்ப எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? அப்போ உனக்கு டைவர்ஸ் வேணுமா? என்னவோ நான் தான் டைவர்ஸ் கொடுக்க விரும்பின மாதிரி பேசுறீங்க. டைவர்ஸ் உங்களுக்கு தானே வேணும். நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துடுறேன். அப்ப எல்லாம் முடிஞ்சிடும். சரி சரி, அப்படியே இந்த சந்தோஷமான விஷயத்தை வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிட்டு போ. நீங்களே ஏன் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது? நீங்க தானே இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சீங்க. 2வது கல்யாணம் நீங்க பண்ணிக்க போறீங்க. அப்ப இந்த சந்தோஷமான செய்தியை ஏன் நீங்களே எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது? சொல்றதுல ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்ல, எனக்கு என்ன ப்ராப்ளம்? நானே சொல்லிடுறேன். நீ சொன்னாலும் நான் சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதானே. ஒரே விஷயம் இல்ல. இப்போ இது ஒரே விஷயம் இல்ல. அப்ப சரி, நானே சொல்லிடுறேன். சந்தோஷத்தோட சொல்லிடுறேன். அப்ப நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும்? நாளைக்கு விடிஞ்சதை எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. நாளைக்கு விடிஞ்சது சொல்லிடுறேன். எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். ஒருவேளை எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருந்திருந்தா இப்பவே சொல்லிடுறேன். அப்ப சரி, நான் எனக்காக ஒரு வக்கீலை பாத்துக்கிறேன். பசங்க கிட்ட நீங்க விஷயத்த சொல்லிடுங்க. எதுக்கு இந்த டைவர்ஸ்னு கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் உண்மையை சொல்லிடுங்க.